இது வந்து பாத்தீங்கன்னா, நார்த் கொரியாவோட சிங்கிள் லான்ச் ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா, அங்கங்க பதிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. யாரு பாக்குற வேலை? இதெல்லாம் நார்த் கொரியாவோட சிங்கிள் ஷாட் ராக்கெட் லான்ச்சர். ஸோ ஒரு ஷாட் தான். ஒரு ஷாட் லான்ச் பண்ணாங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது வேணா திருப்பி அதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணணும். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா, நார்த் கொரியாவோட டைப் 75 ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு இது. அது வந்து பாத்தீங்கன்னா, எல்லா பகுதியிலும் வச்சிருக்காங்க. அப்ப நார்த் கொரியா ட்ரூப்ஸ் களத்துல இறங்கிட்டாங்களா? இப்ப பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள களமிறங்க போறாங்களா? அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பல இடங்கள்லயும் நார்த் கொரியாவோட படைகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ இந்த போர் பெருசாயிடுச்சா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா அதுக்கான காரணங்கள் அடுத்தடுத்த செய்திகள்ல இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா பிரச்சனைங்கிறது ரிபப்ளிக் ஆஃப் ஸ்பார்க், அந்த போஸ்னியால இருந்து வந்து இல்லையா அந்த ஸ்பார்க், செர்பியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அங்க இருந்து இந்த பால்கன்ஸ் எல்லாம் திரும்பி ஆரம்பிச்சுக்குவாங்களா, சண்டையா ஆரம்பிச்சுக்குவாங்களா அப்படிங்கிற பதட்டங்கள் இருக்கு. அமெரிக்கா ஒரு சைடு போர்க்கப்பலை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டு போய் வெனிசுலா பகுதியில் டிப்ளாய் பண்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட்ல உலகம் புரிஞ்சுக்கும் கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிற போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அச்சங்களா இருக்கு. அதாவது இந்த பிரச்சனை பெருசா கைய மீறி போயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுல என்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் பேசுறதுக்காக உட்காந்து அலாஸ்கால ட்ரை பண்ணாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா உக்ரைனா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நோக்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த தயாரிப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் உக்ரைன்லயே தயாரிப்பு அப்படிங்கறதையும் சொல்லிக்கலாம். பட் அது போல ஒரு மிசைல் உருவாக்கியிருந்தாங்க இல்லையா, க்ரூஸ் மிசைல், ஃபிளமிங்கோ மிசைல். ஸோ அந்த மிசைல வந்து பாத்தீங்கன்னா 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு வந்து பண்ண உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இழப்புகள் என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்த பயில அசஸ்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா இது போல லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படிங்கறதுனால உக்ரைன் இருந்து லான்ச் பண்ணும்போது ரஷ்யாவோட தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கி அளிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான இழப்புகள் உக்ரைனால ஏற்படுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு யாரோட பர்மிஷன் தேவையில்லை அப்படிங்கிற உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உக்ரைன் ரஷ்யா எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கிரில் புடானோவோ அவர்கள், இவரு ஹெட் ஆஃப் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் டிஐயு, உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட ஹெட். புடானோ அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது ரஷ்யாவும் பெலருஸும் ஒரு ட்ரில் பண்ண போறாங்க இல்லையா, ஜப்பாட் 2025 சொல்லிட்டு செப்டம்பர் 12 ஆரம்பிக்க போது. இது பத்தின செய்திகள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அதிகப்படியான ராணுவ வீரர்களை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா பெலருஸ்குள்ள அப்படிங்கிறது போல. ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்ததா, அதை எக்ஸ்பெக்ட் பண்றதா புடானோ அவர்கள் தட்டுன்னு வந்திருக்கு. செப்டம்பர் 12 வரைக்கும் டைம் இருக்கு, கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டா செய்யல அப்படின்னா ரஷ்யா உள்ள வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அட் த சேம் டைம் எந்தெந்த பகுதிகள்லாம் மாஸ் அட்டாக் நடக்கலாம், ஒடசாவை பிடிக்கிறதுக்காக வேலைகள் நடக்குமா, கருங்கடல்லையும் போர் நடக்குமா, உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கத்துல திசை திருப்பறதுக்காக கிரீமியாவை பிடிக்கிறதுக்காக எல்லாம் செய்வாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஆனா இப்போ இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடசா பகுதியெல்லாம் அதிகப்படியான கண்ணி வெடிகள் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் ப்ராப்பரா அகற்றாததுனால அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கண்ணி வெடிகள் நவுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டோட கரையோரமா போடும்போது சிக்கல் அதிக அளவுல இருக்கு. சிவிலியன்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இப்ப அந்த வழியா போகக்கூடிய ஒரு ஷிப் அந்த கண்ணிவெடியில மாட்டி வெடிச்சு ஷிப்பு மூழ்கிடுச்சு. இது போல சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுங்க ரெண்டாவது. இது போல வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. ஒரு வேலை ஆல் அவுட் அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து நடந்துருமா அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. ஆனா இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. பைலேட்ரல் மீட்டிங்ன்றது நடக்கும். அதாவது புட்டின் அவர்கள், ட்ரம்ப் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள் கண்டிப்பா பேசுவாங்க. ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் எடுக்கப்படும் அப்படிங்கறத ரெடியா இருக்கு, அவரு ஷுவரா இருக்காரு. ஆனா பைலேட்ரல் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும் தனியா பேசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதுல எனக்கு ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை. பட் ஆனா இந்த ட்ரைலேட்ரல் மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது உக்ரைனோட செக்யூரிட்டி அப்படிங்கிறது பண்ணா மேஜரா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுப்பாங்க, அதுக்கு அமெரிக்கா அசிஸ்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கிறாங்க இந்த பிரச்சனையில இருந்து அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறதுனா ரொம்ப சிக்கலாயிரம் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பிரசன்ஸ் உக்ரைனுக்குள்ள இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு மேற்கு மீடியாக்கள், அதுவும் குறிப்பா யூகேவோட மீடியாக்கள்லாம் தினுசா யோசிக்கிறேன். அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் தானே உள்ள இருக்கக்கூடாது, அமெரிக்காவோட அசெட்ஸை பாதுகாக்கிறதுக்கு பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸா அமெரிக்கா வைக்கலாம் இல்லையா, அந்த பிளாக் வாட்டர் போல. எப்படி நம்ம வேர்னர் பிஎம்சி ரஷ்யாவோட சொல்றோமோ, அமெரிக்கா ஐடி நிறைய பிஎம்சிஸ் இருக்கு, பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்கு.
ஸோ அது போல நபர்களை இங்க டிப்ளாய் பண்ணிடுவாங்களா உக்ரைனுக்குள்ள? ஸோ இதனால அந்த ரூல்ஸை ஓவர் ரைட் பண்ணிடலாம் இல்லையா? அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா ராணுவத்தை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறதுல டெலகிராஃப் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 நாள்ல இப்ப புட்டின் அவர்கள் சொல்ற மாதிரி, ரஷ்யா சொல்ற மாதிரி அந்த ஒரு டேர்ம்ஸை ஓவர் ரைட் பண்றதில்ல. ஆனா அமெரிக்காவோட ட்ரூப்ஸும் இருக்கிற மாதிரி ஆச்சு. அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் டேரக்டா டிப்ளாய் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண ஒரு செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைன் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு யோசனைகள் தினசா வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட மீடியாக்கெல்லாம் சொல்றாங்க. ஸோ கோலிஷன் ஆஃப் வில்லிங்ல அமெரிக்காவோட பிஎம்சியும் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஒரு சைடு பேச்சுவார்த்தை யூஸ் பண்ணலான்றாங்க, இன்னொரு சைடு எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு, பெருமளவுல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. இப்ப இப்படி இருக்கும் சமயத்துல லுத்வேனியா, இப்ப லுத்தியானியால ஆட்சி மாற்றம் ரஷ்யாவுக்கு ஆதரவா போற மாதிரி இது போல விஷயங்கள் இருந்தது. ஆனா பார்டர் பகுதியை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட. அந்த பார்டர்ல அதிகப்படியான பேரியர்ஸ், இந்த ரோடெல்லாம் வந்து பிளாக் பண்ணி இந்த பெலரூஸ் ரஷ்யா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா எஸ்தோனியா, லுத்வேனியா, லாத்வியா இவங்கெல்லாம் ரொம்ப அதிகப்படியா தயாராகிறத வச்சு பார்க்கும்போது பிஆர் ஆன் வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் இருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சூழ்நிலையில சைனால எஸ்சிஓ மீட்டிங் நடக்குது. இந்த எஸ்சிஓ மீட்டிங்ல நம்ம உட்பட பல நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. பாகிஸ்தான் உட்பட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள், நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்கள் எல்லாரும் வந்து விசிட் பண்ணிக்கிறாங்க. இதுல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் பேசியிருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் ஜி ஜின்பிங் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல தருணம். இரு நாடுகளோட உறவு, அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் ஜின்பிங் அவர்களும் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு அக்ரிமெண்ட்லாம் வந்து பண்ண ரீச் ஆயிருக்கு. இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் வந்து பண்ண பார்டர் பிரச்சனையெல்லாம் வந்து பண்ண பேசி தீர்த்துக்கலாம். அப்புறம் டைரக்ட் பிளைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல தருணம், இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது போல சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களும் அர்மேனியாவோட அதிபரான பெசஸ்கியன் அவர் வந்திருக்காருன்னு இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். அவங்களா பேசியிருக்காங்க. இல்ல என்ன ஒரு ஆச்சரியம்னா அர்மேனியாவும் பாகிஸ்தானும் வந்து பண்ணா மீட்டிங்ல பேசிக்கிறாங்க. இரு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு இரு நாடுகளோட நாடுகள் முதல்ல அங்கீகரிச்சுக்கிறாங்க. இதுதான் பாகிஸ்தான், இதுதான் அர்மேனியா அப்படிங்கிறது போல இவங்க இரு நாடுகளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் அடிபட்டிருக்கு. ஏன்னா அசர்பைஜான் அதிக அளவுல பாகிஸ்தானோட உதவுறோம். இவங்க 2 பேர் இணைஞ்சு இருக்கும் போது அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனை இருந்துட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனாவோட இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப அதிகப்படியா பல நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இந்த அர்மேனியால வந்து ரஷ்யாவோட கை கொஞ்சம் இறங்கினாலும் சைனா திரும்பி அதுக்குள்ள வர்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போலதான் ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னா பல நாடுகளும் வந்து தான் கருத்துக்களை சொல்லி பிரச்சனையா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லுவாங்க. நம்ம நாட்டை வந்து குற்றச்சாட்டுகள் சொல்றாரு, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான ஆயில் வாங்குறோம். ஆனா உக்ரைன் இருக்கிறாங்க தெரியுங்களா? உக்ரைன் அதிகப்படியான டீசல், அதாவது 15% மேலையான டீசலை ஜூலை மாசத்துல நம்ம கிட்ட இருந்து வாங்கிருக்காங்க. ஏன் யுவரான? எங்க கையில தான் ரத்தம் அடைஞ்சிருக்கே, எங்க கிட்ட இருந்து ஏன் டீசல் வாங்குனீங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல கேள்விகள் பல வந்துகிட்டு இருக்கு. அதாவது சீப்பா ஆயில் வேணும்னா ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும். அதை நேரம் அண்டை நாடு வாங்கியிருக்கலாம். ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வந்து அதை பண்ணி இந்தியாவில இருந்து உக்ரைனுக்கு போனா பாத்துக்கங்களேன் எப்பேற்பட்ட ஜீனியஸ் இந்த உக்ரைன். இதெல்லாம் இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் நம்மள வந்து மிரட்டுறாரு. இதுதான் சொல்ல வந்தேன். அதாவது அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு நாட்டை கார்னர் பண்றாங்களோ அந்த நாடுகளை மற்ற நாடுகளை இணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு சிக்கல் ஏற்படும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேம் இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, இதனால வேர்ல்டு வார் 3 குள்ள என்டர் ஆயிட்டோமா இல்ல பேசி முடிச்சுக்குவாங்களா, என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.